இந்த ஆளு தலையில வச்சு எப்படி கிழங்கு விட்டுறதுன்னு சொல்லி தந்துருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா சோல்ஜரும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறானுங்க. ஒரு சோல்ஜர் நான் இதை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட இருந்து வாங்குறான். அந்த ஆளு அவன் சொல்லி தர மாதிரி அவன் தலையில வச்சு வெட்டுறான். அந்த சோல்ஜர் என்ன வெட்ட ட்ரை பண்ணாலும் அவனால வெட்ட முடியல. உடனே அவன் கையை பிடிச்சி அந்த கிழங்கை இவன் வெட்ட ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருந்து இன்னொரு சோல்ஜர் இன்னொரு கத்தியை கொடுத்து ரெண்டு பக்கமும் வெட்ட சொல்றான். இந்த மாதிரி தலையில வச்சு பீஸ் பீஸா வெட்டுறது அந்த சோல்ஜருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆள் அவன் கையை பிடிச்சி வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு கிழங்க மட்டும் அந்த சைடு வெட்டி விட்டுறான். அது சாப்ஸ்டிக்ல பட்டு ஸ்டிக்கு கீழே விழுந்துருது. அதான் சான்ஸ் அவன் கையில வச்சிருந்த கத்தியா அந்த சோல்ஜர் கழுத்துல குத்திடுறான். அவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சோல்ஜர் நெஞ்சில குத்துறான். அந்த டைம்ல சாப்ஸ்டிக் எடுத்தவன் திரும்பி பார்க்கும்போது கத்தியை வச்சு அவன் கழுத்துலயே வெட்டிடுறான். இப்போ இவன் சவுண்ட் போட்டா வெளியே இருக்கவன் இவனை பாத்துருவான்ட்டு அவன் வாயில இவன் கையை வச்சு மறைச்சனால அவனால கத்த முடியல. அங்க இருக்க பவுல தட்டி விட்டு சவுண்ட் வர வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவனை கொண்டுடுறான். ஆனா அந்த சோல்ஜரோட கால் பட்டு அந்த பவுல் கீழே விழுகும் போது இவன் காலை வச்சு சவுண்ட் வராத மாதிரி பண்ணிடுறான். உடனே அந்த இடத்துல இருந்து மேல ஹைட்டா போயிடுறான். அங்க இருந்து இவனுக்கு ஆப்போசிட்ல இருந்து எல்லா சோல்ஜரையும் சுட்டு கொண்டுடுறான். யார் யாரெல்லாம் இவனை பார்த்து கன் எடுத்துட்டு வராங்களோ அவங்க எல்லாரும் குண்டு அடிபட்டு செத்து போறாங்க. இந்த ஆள் பிளான் போட்ட மாதிரி எல்லாமே நடந்துருது.